வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கோர்ட் விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தமிழாக்கத்த இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பொறுமையா பாருங்க. யாரும் அவசரப்பட வேண்டாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் விளக்கமா சொல்றேன். எல்லாம் நல்ல செய்தி தான். அதனால பொறுமையா மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டான்பிட்டின் கீழ் அதாவது வழக்கு விசாரணை பத்தி இப்ப நான் வாசிக்கிறேன். அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டான்பிட் கீழ் வழக்குகளை விசாரிப்பதற்கான சிறப்பு அமர்வு நீதிமன்றம் சிறப்பு நீதிபதி டான்பிட் சிஎன்ஆர் நம்பர் எல்லாமே குடுத்துருக்காங்க. சட்டம் கோயம்புத்தூர். அதாவது இந்த வழக்கு கோயம்புத்தூர்ல விசாரணையில இருக்கு. வழக்கு எண்ணுமே குடுத்துருக்காங்க. பெயர் சக்தி ஆனந்தன். அதாவது அவர் பேர் சொல்லியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவர். அதாவது குற்றவாளி கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிறத தெளிவா அதுல போட்டிருக்காங்க. மாநில பிரதிநிதி டிஎஸ்பி இஓடபிள்யூ கோயம்புத்தூர். அதாவது எதிர் தரப்புல அவங்க உள்ள ஆஜராயிருக்காங்க. இன்னைக்கு தேதியில தான் 6/3/2025ல வணிகம். இந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விசாரிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதாவது இந்த மனுவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. முடிவில் இந்த மனு அதன்படி அனுமதிக்கப்படுகிறது. இவங்க ரிலாக்சேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? அது அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலும் மனுதாரர் ஒவ்வொரு ஆங்கில நாள்காட்டி மாதத்தில் 1 மற்றும் 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிரதிவாதி காவல்துறை முன் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 1 நாள் அப்படிங்கிறத இவர் சைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மற்ற அனைத்து நிபந்தனைகளும் நல்ல நிலையில் உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கான முழு விளக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு இது சம்மந்தமான பேப்பர்ஸ் நம்ம டவுன்லோடு பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் இதை வாசிக்கும்போது நமக்கு தெரியும், அனைத்து நிபந்தனைகளும் நல்ல நிலையில் உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்ற ரிலாக்ஸேஷன் எல்லாமே கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு 50% டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நாளைக்கு அந்த பேப்பர்ஸை நம்ம பார்த்துட்டு அதை விளக்கமாக மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம். சார் நண்பர்களே, அவ்வளோதான். இப்போதைக்கு அனுமதிக்கப்பட்டது. இவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இதனுடைய முழு விளக்கம். மற்ற முழு விவரங்களை நாளைக்கு நம்ம தெளிவாக பார்க்கலாம். எப்பவும் போல் நாளைக்கு மாலை 5 மணிக்கு நம்ம லைவ் வச்சுக்கலாம். லைவில் இது சம்மந்தமாக இன்னும் பல தகவல்கள் நம்ம பேசலாம். நன்றி நண்பர்களே. இதை யாரும் பார்த்து குழம்ப வேண்டாம். ஏன்னா நிறையா பேர் கிடைச்சிருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, கிடைக்கலன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத விளக்கமாக நான் சொல்லிட்டேன். உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லா குரூப்லையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். மற்ற விளக்கங்களை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இது மாதிரியான ஒரு பயனுள்ள ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.